பொதுவாகவே பிரார்த்தனை என்பதை எதையாவது ஒன்றை கடவுளிடம் நச்சரித்து கேட்பது அல்லது கெஞ்சி மன்றாடுவது அல்லது எதையாவது ஒன்றை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பது என்றுதான் நினைக்கிறோம். நமது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற உதவும் கருவியாகவே நாம் கடவுளை பாவிக்கிறோம். கடவுளிடம் ஆசையை நிறைவேற்றச் சொல்லி ஒரு பிச்சைக்காரரை போல் கையேந்தி நிற்கிறோம். பிரார்த்தனை அல்லது ஜெபம் ஒருபோதும் பிச்சை எடுப்பது போல் இருக்கக்கூடாது. Prayer can never be begging. It can only be a thankfulness, a gratitude. பிரார்த்தனை என்பது ஒரு நன்றி உணர்ச்சி என்று இன்னும் இந்த வீடியோல நம்மிடம் பேசுவதற்கு ஓசோவிடம் நிறையவே இருக்கிறது. நான் ஒரு அட்வொகேட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். He was a very calculating man. ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்வதற்கு முன்னால் தனது படுக்கையில் அமர்ந்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்ப்பது போல பார்த்து டிட்டோ என்று சொல்வார். மற்ற நாட்களில் என்ன சொன்னேனோ அதேதான் இன்றைக்கும் என்ற அர்த்தத்தில் சொல்லிவிட்டு தூங்கச் செல்வார். தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை முதன்முறையாக பிரார்த்தனை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு எல்லா நாட்களிலும் தூங்கச் செல்வதற்கு முன்னால் டிட்டோதான். திரும்ப திரும்ப ஒரே பிரார்த்தனையை சொல்வதில் என்ன இருக்கிறது? கிராமபோன் ரெக்கார்ட் போல் சொன்னதையே தினமும் திரும்ப சொல்வதற்கு பெயர் பிரார்த்தனை அல்ல. டிட்டோ என்று சொன்னாலும் அந்த பிரார்த்தனையை முழுவதுமாக சொல்வதும் ஒன்றுதான். Prayer should be a heart-to-heart dialogue. பிரார்த்தனை என்பதை வார்த்தையால் விவரித்து கூற முடியாது. Prayer is one of the indefinables. பிரார்த்தனை என்பது காற்றில் கலக்கப்பட்டு வானத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் நறுமணம். அது வார்த்தைகளோ பிலாசபியோ தியாலஜியோ அல்ல, நமது இதயத்தின் அமைதி மட்டும்தான். பிரார்த்தனை என்ற பெயரில் நடக்கும் எதுவும் பிரார்த்தனை இல்லை. அது ஆசைகளின் மறு வடிவம். Desire in disguise. எது நமது பிரார்த்தனை? நமது ஆசைகள் என்று சொல்லலாம். நமக்கு அது வேண்டும் அல்லது இது வேண்டும். கடவுளை அதற்கு பயன்படுத்த முயற்சி செய்கிறோம். சிறு வயதிலிருந்து நமக்கு சில பிரார்த்தனைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாமும் அதை மனப்பாடம் செய்து கொள்கிறோம் அல்லது மனப்பாடம் செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அது ஒரு ஹேபிட்டாக, எந்திரத்தனமானதாக மாறிவிடுகிறது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆனால் நம் மனமோ அதில் இருப்பதில்லை. லியோ டால்ஸ்டாய் எழுதிய அழகான கதை ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். 3 மனிதர்கள் ரஷ்யாவில் மிக பிரபலமான புனிதர்களாகி விட்டார்கள். அங்குள்ள ஹை பிரீஸ்டுக்கு இது ஒரு தொந்தரவாகவே இருந்தது. இருக்கத்தானே செய்யும். காரணம், மக்கள் யாரும் இவரை பார்த்து ஆசி வாங்க வருவதில்லை. மக்கள் எல்லோரும் இந்த 3 புனிதர்களை பார்க்கவே சென்றார்கள். இந்த தலைமை சாமியாருக்கு இந்த 3 புனிதர்களின் பெயர்கள் என்னவென்று கூட தெரியாது. தேவாலயத்தில் தலைமை குருவாக இருக்கும் அவருக்கு தெரியாத புனிதர்கள் பெயரா? எப்படி இவர்கள் புனிதர்கள் ஆனார்கள் என்று பெரிய சாமியாருக்கு சரியான கோபம். எனவே ஒரு படகை எடுத்துக்கொண்டு அவர்களை பார்க்க கிளம்பினார். ஏனென்றால் அந்த 3 மனிதர்களும் ஏரியை தாண்டி வெகு தொலைவில் வாழ்ந்து வந்தார்கள். தேவாலயத்தின் தலைமை குரு வந்தபோது அந்த 3 துறவிகளும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் 3 பேரும் மிகவும் எளிமையான மனிதர்கள், படிக்காதவர்கள். தலைமை சாமியாரை பார்த்தவுடன் அவருடைய கால்களை தொட்டு வணங்கினார்கள். தலைமை சாமியாருக்கு ஒரே சந்தோஷம். இப்போது இவர்களை என்னால் சரி செய்துவிட முடியும். இவர்கள் 3 பேரும் ஆபத்தான மனிதர்கள் இல்லை. நான் கூட இவர்கள் நம் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று நினைத்தேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். எனவே அவர்களிடம், நீங்கள் எப்படி புனிதர்கள் ஆனீர்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள், எங்களுக்கு தெரியாது சாமி, நாங்கள் புனிதர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மக்களாக எங்களை இப்படி அழைக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் அவர்களிடம் நாங்கள் ஒன்றும் புனிதர்கள் இல்லை என்று பலமுறை சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர்கள் கேட்க மறுத்துவிட்டார்கள். நாங்கள் சாமானிய மனிதர்கள் என்று அவர்களிடம் எவ்வளவு மறுத்து சொல்கிறோமோ அதற்கும் ஒருபடி மேல் அவர்கள் எங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு அவர்களிடம் எப்படி விளக்குவது என்று கூட தெரியவில்லை என்று பதில் சொன்னார்கள். தலைமை போதகருக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே அவர்களிடம், உங்களுடைய பிரேயர் என்ன, உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய தெரியுமா என்று கேட்டார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எனவே போதகர், உங்கள் பிரார்த்தனை என்ன என்பதை சொல்லுங்கள். நீங்கள் லார்ட்ஸ் பிரேயரை சொல்கிறீர்களா இல்லையா என்று கேட்டார். அவர்கள், உண்மையில் எங்களுக்கு எந்த பிரேயரும் தெரியாது. நாங்களாகவே ஒரு பிரார்த்தனையை கண்டுபிடித்திருக்கிறோம். அதை உங்களிடம் சொல்வதற்கு எங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் கேட்பதால் இப்போது சொல்லியே ஆக வேண்டும். நாங்கள் கடவுள் 3 உருவங்களாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அதாவது the Father, the Son and the Holy Ghost என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்களும் 3 பேர், அவரும் 3 பேராக இருக்கிறார். எனவே நாங்களே சொந்தமாக ஒரு பிரார்த்தனையை உருவாக்கினோம். You are 3, we are 3, have mercy on us என்பதுதான் அந்த பிரேயர் என்று பதில் சொன்னார்கள். தலைமை சாமியார் இதை கேட்டவுடன், என்ன ஒரு முட்டாள்தனம், இது ஒரு பிரார்த்தனையா? இடியட்ஸ், நான் உங்களுக்கு சரியான பிரார்த்தனையை கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு லார்ட்ஸ் பிரேயரை அவர்களிடம் சொன்னார். அந்த அப்பாவி மனிதர்களோ, தயவு செய்து இன்னொரு முறை சொல்லுங்கள், எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, நாங்கள் மறந்து விடுவோம் என்றார்கள். எனவே தலைமை குரு மீண்டும் ஒரு முறை சொன்னார். ஆனால் அவர்களோ, இன்னொரு முறை சொல்லுங்கள், நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். எனவே தலைமை குரு மீண்டும் 2 முறை திரும்ப திரும்ப த லார்ட்ஸ் பிரேயரை சொன்னார். போதகருக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும். உடனே படகில் ஏறி கிளம்பிவிட்டார். படகு ஏரிக்கு நடுவில் வந்து கொண்டிருந்த போது தலைமை குருவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. படகுக்காரனும் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அந்த அப்பாவி 3 மனிதர்களும் தண்ணீர் மேல் படகை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் 3 பேரும், கொஞ்சம் பொறுங்கள், இன்னொரு முறை அந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள், எங்களுக்கு மறந்து போனது என்று கூவிக்கொண்டே ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். இப்போது தலைமை குரு அவர்கள் கால்களை தொட்டு வணங்கினார். அவர் 3 பேரிடமும், நான் சொல்லிக் கொடுத்த அத்தனையும் மறந்து விடுங்கள். உங்கள் பிரார்த்தனை கேட்கப்பட்டு விட்டது. என் பிரார்த்தனையோ இன்னும் கேட்கப்படவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்பு போலவே தொடருங்கள். நான் செய்தது மிகப்பெரிய குற்றம். உங்களிடம் கூறியது அத்தனையும் என் தவறு. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். பிரார்த்தனை என்பது a state of simplicity. வார்த்தைகள் அல்ல, ஆனால் சைலன்ஸ். ஒரு நதி கடலில் மறைவது, ஒரு பனித்துளி இலையிலிருந்து வடிந்து குளத்தின் தண்ணீருக்குள் போவது. வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை. வார்த்தைகள் இல்லாத அமைதி, திறந்த மேகம் இல்லாத, எண்ணங்கள் இல்லாத அமைதியான வானம். பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் இந்த கதையை ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்கள் பிரார்த்தனை தன்னிச்சையானதாக, எந்தவித திட்டமிடலும் இல்லாத ஒன்றாக இருக்கட்டும். கடவுளிடம் கூட ரெடிமேடாக இருந்தால், then where will you be authentic and true and natural? Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.